அன்பு தோழர்களே, இன்றைக்கு 7-8 நேற்று இன்றைக்கு 2 நாட்கள் மின்சார வாரியத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டம் என்பது ஜூலை 1, 1957 மின்சார வாரியம் துவங்கிச்சு. அன்றிலிருந்து இன்று வரை நடைபெற்ற போராட்டங்கள் நம்பர் 1 போராட்டம் இது என்று சொன்னால் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு பேரணி போனோம். அந்த பேரணியில் கூட இந்த பர்சன்டேஜ் கிடையாது. அந்த பேரணியில் கூட நீங்கள் கலந்து கொண்ட பர்சன்டேஜ் கிடையாது. அந்த பேரணி என்பது பணம் சம்பந்தப்பட்டது, வேஜ் விஷயம் சம்பந்தப்பட்டது, வேறு சில கோரிக்கைகள் சம்பந்தப்பட்டது. ஆனால் உங்கள் கோரிக்கை என்பது கேங்மன் என்ற அடிமை தலையை உடைத்து எறிவதற்கான தன்மான பிரச்சனை கோரிக்கை சம்பந்தமான கோரிக்கைக்காக நீங்கள் போராடிய போராட்டம் காத்துக்கணும். போராட்டத்தை வடிவமைப்பது யாரு? சிஐடி. போராடியது யாரு? நீங்கள். இது தொடர்பாக எண்ணற்ற வீடியோக்கள் போட்டோம். இன்னொரு மத்திய சிஐடி சங்கத்தின் யூடியூப் சேனல்ல, த பவர் ஆஃப் கோர்ட் என்ற யூடியூப் சேனல்ல நானே 2 வீடியோ பேசியிருக்கேன். உங்கள் சக தோழர்கள் எண்ணற்ற வீடியோக்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் பேசுகிற பேச்சு என்பது அது திரைக்கதை வசனம் அல்லது, அது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம். அப்படி பேசியிருக்கின்ற அந்த பேச்சினுடைய ரிசல்ட் தான் 91% இன்னைக்கு. தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று கேட்டவுடனே அடுத்த நாள் சரியாக வந்தாங்கல்ல, வராத கேங்மன வந்தால, வராத நிரந்தரமுடிய வந்தால. அதுதான் சீட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய பண்பு, இலக்கணம். நானே பல கூட்டத்தில் பேசியிருக்கேன். சவுத்து கூட்டத்தில் பேசியிருக்கேன், கிருஷ்ணகிரியில் பேசியிருக்கேன், ஈரோட்டில் பேசியிருக்கேன், கோயம்புத்தூர் மெட்ரோவில் பேசியிருக்கேன், கோயம்புத்தூர் நார்த்தில் பேசியிருக்கேன். என்ன சொன்ன? ஒற்றை கோரிக்கை கள உதவியாளர் அதை வாங்காமல் இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொன்ன அதிலிருந்து இப்பொழுதும் சீட்டு சங்கம் பின்வாங்க. உறுதியா சொல்ற. அப்படின்னா எங்க கோரிக்கை எங்கன்னு கேட்பீங்க. பேச்சுவார்த்தை சேர்மன் பேச ஒரு 40 நிமிடம் பேச்சுவார்த்தை. திருவண்ணாமலையிலிருந்து இதற்காகவே வந்தார். திருவண்ணாமலை மதியம் நம்ம தோழர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக்கிறாங்க. கேங்மேன் தோழர்கள் வரிசையாக நின்று உங்கள் தோழர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டதை பார்த்தேன். அதில் ஒரு கேங்மேன் பண்ணி தனியாக கூப்பிட்டு வச்சு நான் பேசினேன். எல்லா பேருக்கும் சொன்னார். சொன்ன பிறகு எங்களுக்கு கோரிக்கை கடிதத்தை கொடுத்தோம். என்ன சொன்னார்னா, கேங்மேனுக்கு களவுகளை எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதுன்னு ஒரு தொழிற்சங்கம் சொல்லிச்சேன். ஐடிஐ என்டிசி என்ஏசி தான் சொன்னாங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாரிய உத்தரவு போட்டு சர்வீஸ் ரெகுலேஷனில் அமெண்ட்மெண்ட் போட்டாங்களே, போட்ட பிறகு எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டேன். நான் சொன்னேன், இது தொடர்பாக உங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி 20 நாட்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த கடிதத்தை பாருங்க அப்படி. இல்லை இப்போ சொல்லுங்க. நான் சொன்னேன், மின்சார வாரியத்தில் 74,000 பணியாளர்கள் கான்ட்ராக்ட் லேபராக இருந்து நிரந்தரப்பட்ட கள உதவியாளர்கள், நில் குவாலிஃபிகேஷன் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவர்கள் எல்லாம் கள உதவியை மாற்றிருக்கணும். எப்படி மாற்றணும்? அந்த சர்வீஸ் ரெகுலேஷனில் 2 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும், 4ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், ஒயர்மேன் கொடுக்க முடியும் என்று சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி அந்த சர்வீஸ் காப்பி கொண்டு தான் படித்து பார்த்து என்ன சொன்னார், இந்த பக்கம் டெப்டி டிசி இருக்கார், அப்போ எஸ்பிஓ, இன்னொரு எஸ்பிஓ, இன்னொரு ஆஃபீஸரு, ரிப்பப்ளில் 2-3 ஆஃபீஸர். ஏங்க இந்த மாதிரி ஒரு புது உத்தரவு சொல்கிறாங்க, இது சொல்லவே இல்லையே, இது கிளியராக இருக்கே. இவங்க கொடுத்த பேப்பர் உண்மைன்னா இந்த பேப்பரை வச்சு நோட் புட்டப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது உங்ககிட்ட சொன்னது என்ன? கள உதவியாளர் பெற்றே தீர்வுன்னு சொல்லி கூடுதல் சொன்னாங்க. ஆனால் மின்சார வாரியத்துக்கிட்ட நீ பேச்சுவார்த்தை நடந்து பொழுது கள உதவியாளருக்கு அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் செய்வோம். 9,613 பேருக்கு
கேங்மெண்ட்லேருந்து கலவதியார் போட்டால் கிராஸ் அமௌண்ட்டு 4000-4500 ஒரு ஆள் ஆவரேஜாக வருது. ஒரு மாதத்துக்கு 35 கோடி ரூபாய், 12 மாதத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் பார்த்துக்க. இந்த பணத்தை நான் சம்பளமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நான் அரசாங்கத்தோட ஒப்புதல் வாங்க வேண்டாமா? அந்த அரசாங்கத்தை ஒப்புதல் வாங்குறதுக்கு ஒரு 2 மாதம் முடிச்சா டைம் தர மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சரி டைம் தரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக டைம் எடுத்துருக்கேன். டைம் எடுத்துக்கிட்டா எனக்கு இது ஒரு பேப்பரில் ஒரு எம்ஓஇ மாதிரி இந்த போன வருஷம் 9/7/2020 ஒரு எம்ஓஇ ஒன்று போட்டோம். அந்த பேப்பர் கையில் இந்த பேப்பர் இருக்குது, இப்போ பேசுகிற டிமாண்ட் அதுலேயும் இருக்குது, இந்த மாதிரி எம்ஓஇ ஒன்று போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். சேர்மன் சொல்கிறாரு, இந்த எம்ஓஇயில் போட்டதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டேன். நடக்காத போராட்டமே நடத்தணும்னு சொன்னோம். அது என்ன சொல்கிறாரு, எம்ஓஇயில் கையெழுத்து வாங்கி வச்சுட்டு நடக்காத ஒரு பேப்பரை வச்சுக்கிறேன் நீங்கள், நான் எம்ஓஇயில் இல்லை எதுலையுமே கையெழுத்து கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு முன்னாடி முடிச்சு கொடுக்குறேன், என் மீது நம்பிக்கை வேணும்னா என்ன நம்புங்க, இல்லை பேப்பரில் எழுதி கொடுத்தா போதும் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா பேப்பரில் கையெழுத்து கொடுத்தேன் என்று கேட்டேன். இதில் நாம் எப்படி அணுகுவது? பேப்பரை கையெழுத்து கொடுத்துருங்க சார், நான் கீழே போட்டு கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிடுறேன், நீ செயலில் கூட பரவாயில்ல என்று ஒரு தொழிற்சங்க தலைவர் சொல்லுவானா? சொல்லு. உண்மையிலேயே இப்பொழுது ராதாகிருஷ்ணன் சேர்மன் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். அவர் பல டிபார்ட்மெண்ட் அனைத்தும் முன்பு கூட தெரிஞ்சுக்க வாய்ப்பு, ரொம்ப நேர்மையான. அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நபர். ஒன்னே ஒன்று தான், 3-4 மாதம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும், அவர் தான். ஆனால் ஆக மாட்டார் நம்பிக்கை எங்களுக்கு. ஏன்னா அவர் சர்வீஸாக பார்த்தா 10 மாதம் தான் இருக்கு. 10 மாதம் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் கடைசி 1 hour டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அங்கே இருந்தால் அப்படியே ரிட்டையர்ட் போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மீறி மாற்றம் நமக்கு அரசாங்கம் செய்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீயும் பொறுப்பு கிடையாது. இப்போ என்னை நம்பி வந்தீங்களே, சீட்டு சங்கத்தை நம்பி வந்தீங்களே, சீட்டு சங்கங்களை காப்பாற்ற நினச்சி வந்தீங்களே, வந்தீங்களா இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ பேப்பரில் எழுதி வாங்கலைன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக சீட்டு சங்கத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு போயிடுமா? போகுமா? போமா போதா? போமா போதா? அப்போ இடம் பிடிங்க. ஸ்ரீராம் எப்பொழுதுமே என்னை எந்த நேரமும் தொலைபேசியில் தொடர்பு கொடுக்கும். இரவு 8, 9, 10, 11, 12 மணிக்கு கூட ஏன் தொடர்பு கொள்றாரு? இவர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் பல பண்ணுறாங்க. கேட்மன் பணியாளர்கள் ஆரம்பத்தில் இருந்து 2021 சொல்றேன், வெளியே இருந்த போது சொல்றேன், வெளியே இருந்த பொழுது உள்ளே கொண்டு வருகின்ற வரை இப்பொழுது வரை உங்களுக்காக நேர்மையாக ஆனஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் சீட்டில் ஞாபகம், ஒரே தொழிற்சங்கம் நாங்கள் தான், நாம் தான். மற்றவங்கள கோரிக்கை சொல்லுவோம், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுவா, காசு வாங்குவான், என்னென்ன பண்ணுவான், எதுவும் நடக்குது. அப்போ இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுக்க மாட்டீங்களான்னு ஒரு சேர்மன் கேட்டால் ஒரு புத்திசாலி தொழிற்சங்க தலைவர் என்ன சொல்லுவோம்? ஒன்று. ரெண்டாவது நான் கேட்கேன், 6% பற்றி பேசினாரு, என்ன தடைன்னு கேட்டாரு. மணிக்கண்ணன் ஒரு நல்லவர் இருந்தார் செக்ரட்டரியா, அந்த பண்ண வேணாம் அப்படி சொல்லி விளக்கம் கொடுத்த பிறகு அந்த ஃபைல் நிற்குதுன்னு கேட்டார். இந்த 6% போர்ட் மீட்டிங்கில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த கிளாரிஃபிகேஷன் நானே கரெக்ட் பண்ணிவிட்டு 6% விரைவில் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்பவும் சொல்கிறேன், எனக்கு 6% முக்கியம் அல்ல, கள உதவியாக இருந்தால் முக்கியம் என்று திரும்பவும் பேசுகிறேன். திரும்பவும் அவர் சொல்கிறார், என் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்றதை கேட்டால் அந்த பொங்கல் நான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் முடிச்சுக்கணும். நான் மேலே வரை எனக்கு செல்வாக்கு இருக்கு, கரைப்படையாத கைக்கு சொந்தக்காரர் இருக்கு, என்ன நம்பினா நம்புங்க, நம்பனா உங்களுக்கு பிரியம் என்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிஎம்டி பேசுகிறேன். அது மட்டும் லெஃப்ட் அவுட் கேங்மேன் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த கடிதத்திலேயே அது முடிஞ்சு போச்சுங்க. ஒரு சின்னதாக ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கினது இருக்கு, வந்துட்டா லெஃப்ட் அவுட் கேங்மேன் வந்துடுவாங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேசல, மெயினாக உள்ளே இருக்கிற கேங்மேன் தான். அப்போது
பல விஷயங்களை பற்றி நிர்வாகத்தோடு பேசியிருக்கோம். எழுதி வச்சிங்க. இந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற டிபார்ட்மெண்ட் நடந்திருக்கு. போக்குவரத்து வேறு துறைகளில், ஆனால் மிக மிக முக்கியம் வாய்ந்த துறையாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் உங்களுடைய போராட்டம் தான் அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்குது. போனவனே சொல்ல சேர்மனே என்ன சொல்ல ரெஸ்பெக்டபிள் யூனியன், மதிப்புக்குரிய தொழிற்சங்கம். நீங்க இப்படி பண்ணலாமா? நன்றி.